ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக விஸ்வாமித்ரா தவம் செஞ்ச கோயிலுக்கு வந்ததாக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூஸாக இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் என்னென்னா, இது பக்கத்துலேயே விஸ்வாமித்ரா மகாலிங்கேஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்குது. இந்த டெம்பிள் இந்த கோயிலில் பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலில் குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே என்ன மாதிரி பரிகாரம் செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் உள்ளக வந்தோன்னே நந்தி பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெம்பிள்குள்ளே போய் மகாலிங்கேஸ்வர சுவாமியை நாங்கள் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரசாதத்தை எடுத்துட்டு கோயில் பிரகாரத்தை அப்படி சுத்த போகிறோம். கோயில் பிரகாரம் சுற்றி முடித்தோன்னே இங்கே என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் கோயில் பிரகாரம் சுற்றும் போது இங்கே ஒரு மரத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் தொட்டில் கட்டுறாங்க. அங்கே போய் நான் அந்த கயிறு கட்டியிருக்கிறேன். இந்த இதில் கயிறு கட்டுறவங்க, தொட்டில் கட்டுறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் அதில் கயிறு கட்டிட்டு அப்படியே நான் பிரகாரத்தை சுற்றி வரேன். பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற பரிகாரங்கள்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவங்கெல்லாம் பக்கத்தில் கடற்கரை இருக்குது. அங்கே போய் குளிச்சுட்டு இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த பூஜை சாமான் எல்லாமே நமக்கு இந்த டெம்பிள்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த பரிகாரம் பண்ணி முடிச்சா இவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்குங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இதை இங்கே உள்ள மக்கள் எல்லாமே நம்புறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலிருந்து வெளியே கிளம்பியாச்சு. மற்றபடி இந்த கோயிலை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம். நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். சாமி நல்லா கும்பிட்டீங்களா? சேமா கும்பிட்டீங்களா?